ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. அதாவது அவங்க ஃபேமிலி, இவங்க ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை மட்டும்தான் வச்சு அந்த திருமணம் இன்னைக்கு நடைபெற்று இருக்குது. அதோடு நின்று தான் விட்டுருப்பாங்க. இன்னைக்கு இளைய தளபதி அங்கே போனாருங்கிறது தான் இன்னைக்கு வந்து மேலும் மேலும் அதை எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி ஆகி ரொம்ப செலக்டடான ஆட்களை மட்டும் தான் அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கோவா போயிருப்பாங்க. கோவா வந்து யூடியூப்பில் போய் தேடி கண்டுபிடிச்சி கோவாவில் எந்த கல்யாண மண்டபம், என்ன ரிசார்ட்டு, அதுக்கு எவ்வளோ வாடகை அப்படின்னு எல்லா டேட்டாஸும் இன்றைக்கி வந்து தேட ஆரம்பிச்சிருப்பார்கள் மக்கள். அவங்க போடுறாங்களோ இல்லை, இவங்க நல்லா பண்ணுறாங்க, பீக்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு இது. யாருமே இந்த பீக்கில் இருக்கிறப்ப திருமணம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க எடுத்த டிசிஷன் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். அவங்க அம்மா அப்படி தான் பண்ணாங்க. திருமணம் பண்ண பிறகு ஒட்டுமொத்தமாக ஃபேமிலி லைஃப்பில் போயிட்டாங்க. சினிமா வரதில்லை. கீர்த்தி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. நீ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. வெயிட் லாஸுங்கிறது சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, 0 சைஸ் வரணும் அப்படிங்கிறது. அவங்க 0 சைஸ் பண்ணுறோன்னு சொல்லி உடம்பை லாஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணால் ப்ராப்பர் டயட்டு, ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணி பண்ணால் பரவாயில்ல. சில மெடிசன், ஸ்டீராய்டெலாம் எடுத்துக்கிறாங்க. அது பின்னாடி அவங்களுக்கு பெருசாக வந்து பாதிப்பை கொடுத்துருக்கு. பாண்டிச்சேரியில் பீச் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதி. அதை போய் இந்த ஹோட்டல் என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்காப்பியோ, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா சார், இந்த ஹோட்டல் விலை கொடுங்கன்னு கேட்டிருக்காப்ல போய் அப்படின்னு கோர்ட்ல இருந்து. அந்த பஞ்சாயத்தே அடங்காத நேரத்தில் போய் இந்த ஹோட்டல் என்ன விலை வச்சு செய்கிறாங்க விக்னேஷ் சிவன். ஓகே சார், என்னப்பா அர்ப்பனுக்கு வாழ் வந்து அடுத்த நேரத்தில் கூட பிடிப்பீங்கிற மாதிரி. Again, Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார். சார், இப்போ இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் வெட்டிங். ஸோ வெட்டிங் வந்து இன்னைக்கு கோலாகலமாக கொண்டாடி கோவாவில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் பற்றி தான் சார். கீர்த்தி சுரேஷுக்கு இப்போ திருமணம் ஆயிடுச்சு. கோவாவில் சிறப்பான ஒரு இருக்கீங்களா? சம்பவத்தில் இருக்கீங்களா? ஆமா, யாரையெல்லாம் வந்துட்டு இருக்காங்க? ஆமா ஆமா, அங்கதான் இருக்கிறோம். மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவே பத்தி எரியுது. கீர்த்தி சுரேஷ் திரும்ப இவனு எதுக்கு தான் கோவா? சில பேர் சந்தோஷப்படுறானுங்க, சில பேர் கோவப்படுறானுங்க. இவன் மாப்பிள்ளையா, இவர் ஏன் மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷும் இப்போ திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நபரும் நீண்ட நாட்களாக நண்பர்களாக, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் 2 பேரும். அவர் ஒரு செயின் லிங்க் ஹோட்டல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர். ஓகே, அதனால் சின்ன வயசுலேருந்தே 2 பேரும் நண்பர்களாக இருந்து அப்புறம் காதலர்களாக மாறி இன்னைக்கு கோவாவில் வந்து மிக விமர்சையாக ரொம்ப செலக்டடான ஆட்களை மட்டும்தான் அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது அவங்க ஃபேமிலி, இவங்க ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை மட்டும்தான் வச்சு அந்த திருமணம் இன்னைக்கு நடைபெற்று இருக்குது. அதோடு நின்று தான் விட்டுருப்பாங்க. இன்னைக்கு இளைய தளபதி அங்கே போனாருங்கிறது தான் இன்னைக்கு வந்து மேலும் மேலும் அதை எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், நம்ம விஜய் போயிருக்காரு. ஸோ நம்ம தளபதி விஜய் போயிருக்காரு. அவர் கூட 2 படம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால கல்யாணத்தை கூப்பிட்டுருக்குறாங்க. அவங்க போயிருக்கிறாங்க. உங்களுக்கு என்னப்பா வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இல்லை கீர்த்தி சுரேஷனுடைய இந்த ஜேர்னியே பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தவங்க தமிழில். நெட்ரிகன் பார்த்தீங்கன்னா அது ராமனின் மோகனன் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் நடிச்சிருப்பாங்க. அவங்க அவர் தமிழில் சில படங்கள் பண்ணாங்க. அதுக்கு பிறகு கேரளாவை சேர்ந்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளரை திருமணம் பண்ணிட்டு கேரளா போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் கீர்த்தி சுரேஷ். அவங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் மலையாளத்தில் பண்ணியிருந்தாங்க. மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. நிறையா நேஷனல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு கூட, கேரளா ஸ்டேட் அவார்டு கூட நிறைய சைல்டு ஆர்டிஸ்டாக வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தவங்க அப்போ தமிழில் தெரியும் என்னென்ன படம் பண்ணாங்க, எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு பீக்கில் இருக்கிறாங்க. எப்பயுமே இந்த சினிமா நடிகைகள் வந்து பீக்கில் இருக்கிறப்ப திருமணம் பண்ண மாட்டாங்க. கீர்த்தி சுரேஷ் அந்த மாதிரி பீக்கில் இருக்கப்ப திருமணம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது வந்து உண்மையிலேயே அது வந்து நல்ல டிசிஷனாக தான் இருக்குது. சில பேர் என்ன மார்க்கெட்லாம் முடிஞ்ச பிறகு பட வாய்ப்புகள் இல்லாத போது தான் திருமணம் பண்ணி செட்டில் ஆவாங்க. பட் இவங்க நல்லா பீக்கில் இருக்கிறப்பயே பண்ணியிருக்காங்க. இளைய தளபதி போனது தான் இன்றைக்கி வந்து நிறையா சோசியல் மீடியாவில் கண்ணும் காதும் வைத்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓகே ஓகே சார், அது என்ன கண்ணும் காது வச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சு. நமக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. ரைட் ரைட். 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. எத்தனை நடிகர்களோட சேர்ந்து நடிச்ச கீர்த்தி சுரேஷ் ஏன் விஜய் மட்டும் போனார் அப்படின்னு சில ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அது பதில் அவர் தான் சொல்லணும். ஓகே, அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு கிராண்டாக கோவாவில் இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அது நல்ல முறையில் நடக்கட்டும், வாழ்த்துவோம். ஓகே சார். எனக்கு ஒரு டவுட்டு சார், ஏன் கோவாவில் போய் கல்யாணம் வச்சுருக்காங்க அப்படின்னு இப்போ எனக்கு மட்டும் இல்லை, சோஷியல் மீடியாவில் அது கேட்டுட்டு இருக்காங்க. அதான் சார். இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு ஞாபகங்கள் இடமா இருக்கும்.
அவங்க 2 பேரும் ஏதாவது டூர் போன இடமா இருக்கலாம், இல்லை ஷூட்டிங் போகிறப்ப அந்த இடத்துல பார்த்து இந்த இடத்துல திருமணம் பண்ணணும்னு அவங்க ஆசை. வேர்ல்டு வைடு போயிருக்காங்க, படப்பிடிப்புக்காக வேர்ல்டு வைடு போயிருக்காங்க. சில பேர் ஒரு இடத்துல இந்த இடத்துல திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. இப்போ தான் வித்தியாசமாக திருமணம் பண்ணுறாங்க. தண்ணிக்குள்ளே போய் திருமணம் பண்ணுறாங்க, மலை மேலே ஏறி திருமணம் பண்ணுறாங்க, ஹெலிகாப்டரில் போய் திருமணம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்குலாம் போகாமல் கோவாவில் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு சந்தோஷம். ஏன்னா வித்தியாசமாக திருமணம் பண்ணுற கும்பல்லாம் இப்போ நிறைய அலைஞ்சு ஆரம்பிச்சிருச்சு. ப்ரீ வெட்டிங்கு, போஸ்ட் வெட்டிங்கு, அது இதெல்லாம் நிறையா இன்றைக்கி என்னமோ நடக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு அவங்களுக்கு அந்த இடம் கோவாங்கிறது, அந்த கடல் சார்ந்த இடங்கள், அந்த ரிசார்ட்டு, அந்த இடம் ரொம்ப பிடிச்சி பிறகு ப்ளசண்ட்டாக இருந்திருக்கு. அந்த இடத்துல பண்ணுவோம் அப்படின்னு இந்த இடத்துல திருமணம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மேரேஜ் போனவங்க நிறைய பேர் வந்து இது வரைக்கும் கோவா போல அப்படின்னு வருத்தப்பட்டதுனால இன்னைக்கு கண்டிப்பாக போயிருப்பாங்க. கோவா போயிருப்பாங்க. கோவா வந்து யூடியூப்ல போய் தேடி கண்டுபிடிச்சி கோவாவில் எந்த கல்யாண மண்டபம், என்ன ரிசார்ட்டு, அதுக்கு எவ்வளோ வாடகை அப்படின்னு எல்லா டேட்டாஸும் இன்னைக்கு வந்து தேட ஆரம்பிச்சிருப்பார்கள் மக்கள். ஓகே சார். இன்னொரு விஷயம் சார், இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 ட்வீட்டில் கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 2-3 ட்வீட்டுக்கு முன்னாடி. ஸோ என்னன்னா அந்த மாதிரி எனக்கு 15 இயர்ஸாகவே வருஷம் சரியா தர அத்தனை வருஷமாக வந்து எனக்கு ஆண்டனி வந்து எனக்கு ஒரு நல்ல பாண்டா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். ஓகே, சிறு வயதுலேருந்து 2 பேரும் ஒரே பக்கத்து ஏரியாவில் ஸ்கூலில் படித்தவங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அதனால தான் 15 வருஷமாக தெரியுன்றாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி இருந்து அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க காதலர்களாக மாறி இன்னைக்கு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அண்டு அவங்களுக்கு ஹேஷ்டாகே வந்து எப்படி போடுறாங்கன்னா நைக் அப்படின்னு தான் போடுறாங்க. ஆண்டனியில் NOயும் கீர்த்தியில் KE எடுத்து நைக் அப்படின்னு செல்லமாக வந்து ஹேஷ்டாக் போட்டு அவங்க போடுறாங்களோ இல்லை, இவங்க நல்லா பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கிற மாதிரி தான் இருக்குது. பட்டு நல்ல ஒரு கப்பலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. ஆனால் பீக்கில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு இது. யாருமே இந்த பீக்கில் இருக்கிறப்ப திருமணம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பட் அவங்க எடுத்த டிசிஷன் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் சார், இப்போ அட்லி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார்ல தெரி படம். ஸோ அந்த படத்தை வந்து இப்போ ஹிந்தியில் அவரே ரீமேக் பண்ணுறாங்க. அதில் கீர்த்தி சுரேஷ் தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இது மூலயமா பேன் இந்தியா ஸ்டாராகவும் ஆகிறதுக்கு அவங்க ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது. எல்லாரும் தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா, கேரளான்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா முழுக்க இல்லை எல்லாருக்குமே இந்த ஹிந்தி படங்கிறது ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா சம்பளம் பெருசு, ரெண்டாவது அது வந்து ப்ராடாக போய் ரீச் ஆகும், வேர்ல்டு வைடு போய் ரீச் ஆகும் அந்த மாதிரி ஹிந்தி படங்கிறது. அப்போ தெரி பண்ணுறப்ப இப்போ இந்தியில் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஆகிறாங்க. பட் இந்த நேரம் திருமணம் பண்ணியிருக்கிறது வந்து அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்களா இல்லை ஃபேமிலி லைஃப்பை இது பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அவங்க அம்மா அப்படி தான் பண்ணாங்க. திருமணம் பண்ண பிறகு ஒட்டுமொத்தமாக ஃபேமிலி லைஃப்பில் போயிட்டாங்க, சினிமா வரதில்ல. கீர்த்தி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கொடுக்கல. நீ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஓகே சார். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் அவங்களோட ஸ்டோரி அவங்க பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல ஸ்டோரிஸ் நிறையா எடுக்கிறாங்க. மகாநதி, கீர்த்தி சுரேஷ் இப்படி நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ரகு தாத்தா ரீசெண்டாக நல்ல ஒரு எல்லாரும் மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்குச்சு. அடுத்தபடியாக வந்து இன்னொரு அவங்களுக்கு மட்டுமே மையமாச்சு கதாநாயகியை மையமாக வச்சு ரிவால்வர் ரீட்டா அப்படின்ற ஒரு படம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுவுமே நோட் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அந்த ரொம்ப ஒரு தமிழுக்கு இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு அந்நியப்படாத முகமாக இருக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ். சரி, நார்த் இந்தியன் ஆர்டிஸ்ட் வருவாங்க, வந்து ஒரு சில படங்கள் ரொம்ப கிளாமராக இருப்பாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஒயிட்டாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. பட் அவங்களால ரொம்ப நாள் ஸ்டைல் பண்ண முடியாது. இங்கே இந்த கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சாயல்லே இருக்கும், இந்த சதன் ஃபேஸ் லுக்கே இருக்கும். ரொம்ப அதுக்கு பிறகு கூட வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்டிங்கை வந்து கேரி பண்ணிட்டாங்க. நமக்கு என்ன வருமோ அது லிமிட்டாக இருக்கும், ரொம்ப ஓவராலாக இருக்காது. அவங்க பெருசாக வந்து தனக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் உருவாக்கிக்கிறதுல ஒரு ரொம்ப செட்டில்டாக ஒரு லிமிட்டாக பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் தான். அது ஒரு பெருசாக ரீச் ஆச்சு. அதனால இப்போ ஒரு காலகட்டத்தில் ஹீரோயின் நடிக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் பேஸ்ட் படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு ஆரம்பத்தில் ஹீரோயினா ஒரு பாட்டுக்கு நடிச்சு டான்ஸ் ஆடிட்டு போகிறது அப்படி போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு போர் அடிச்சுட்டு ஹீரோயின் ஓரியன்ட் படங்கள் பண்ணணும் அப்படின்னு எல்லா ஹீரோயினுக்கும் அந்த ஆசை இருக்கும். எல்லா ஹீரோயும் அந்த மாதிரி படம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த ரிவால்வர் ரைட்டர் ரகு தத்தா மாதிரி ஹீரோயின் சுற்றி நடக்கக்கூடிய கதைகள் பண்ணுவாங்க. அது சில பேர் அதில் வந்து பெருசாக உச்சத்துக்கு போனவங்க, விஜயசாந்தி மாதிரியான ஆட்கள் உச்சத்துக்கு போனவங்களும் இருக்கிறாங்க, அதோட சேர்ந்து காலியாக போனவங்களும் இருக்காங்க. பட் இவங்க வந்து அது ரெண்டும் இல்லை, ரெண்டுமே மிக்ஸ் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி படங்களும் ஓடுது, ஹீரோ கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய படங்களும் ஓடுது. அப்போ இந்த ஒரு ஆக்டிங் ஸ்கில்லுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்கில்லாக இருக்கிறதுனால அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறாங்க. பட் இனி அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அவங்க வரக்கூடிய படங்களை முடிச்சுட்டு தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓகே சார். அண்டு இடையில ஒரு விஷயம் ட்ரெண்டான விஷயம் என்ன அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் அவங்கள பற்றி அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ ரஜினி முருகன், அப்புறம் வந்து ரெமோ, அப்புறம் வந்து சர்க்கார், இதிலலாம் வந்து அவங்களுக்கு அந்த
சப்பி சீக்ஸ் வந்து இருக்கும், அழகாக இருப்பாங்க, க்யூட்டாக. ஸோ வாட்ஸ்அப் வால்பேப்பர்லாம் வந்து என் ஃப்ரெண்டு வச்சுருக்கான், பார்த்துருக்கேன். ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. போட்டோ அவங்க வந்து நான் இன்னும் இப்போ மாற்றி கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால் மாற்றிட்டேன் சார். சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய மிஸ்ஸாக பார்த்தாங்க. இல்லை, தமிழ் பொதுவாகவே தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஜீரோ சைஸ்லாம் நம்ம லைக் பண்ண மாட்டாங்க. ஓகே, என்னப்பா சோத்துக்கு வழி இல்லாத பஞ்சத்தை அடிபட்ட புள்ள மாதிரி இருக்கு அப்படின்ட்டு டப்பு. நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு நேச்சரா ஒரு மாதிரி கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற நடிகை தான் தமிழ் சினிமாவில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஓகே, இந்த ஜீரோ சைஸுங்கிறது தமிழ் சினிமாவில் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஜீரோ சைஸ் ரொம்ப கலராக இருக்கிறது, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அவங்க சைனே ஆயிருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது கரெக்டாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி முருகனாக இருக்கட்டும், அந்த படங்கள் அந்த காலகட்டத்தில் வந்தது. ரொம்ப உடம்புலாம் கிடையாது, ரொம்ப உடம்பு கிடையாது, ரொம்ப ஒரு குண்டும் கிடையாது, ரொம்ப ஒல்லியும் கிடையாது. என்ன அந்த ஹைட்டு வெயிட்டுக்கு தேவையான இது மாதிரி இருந்தாங்க. இந்த வெயிட் லாஸுங்கிறது சில பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜீரோ சைஸ் வரணும் அப்படிங்கிறது, அவங்க ஜீரோ சைஸ் பண்ணுறோன்னு சொல்லி உடம்பை லாஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணால் ப்ராப்பர் டயட்டு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ண பரவாயில்ல, சில மெடிசன் ஸ்டீராய்டெலாம் எடுத்துக்கிறாங்க. அது பின்னாடி அவங்களுக்கு பெருசாக வந்து பாதிப்பை கொடுத்துருது. இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு சில நடிகர்கள்லாம் என்ன பண்ணால் திடீர்னு பார்த்தா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெருசு இருக்கிறாங்க, ஒரு மாதம் கழிச்சு இப்படி ஆயிடுறாங்க. அது வந்து என்னென்னா ப்ராப்பரான டயட் இருக்காது. அவங்க வந்து ஸ்டீராய்டு போட்டு உடம்பை வந்து சில பேர் இன்ஜெக்ட் பண்ணிலாம் கூட எடுப்பாங்க. ஓகே சார், அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு இது. அதனால தான் பார்த்தா ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே அவங்க நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது. ஓகே, நீங்கள் டயட்டாக இருக்கட்டும், அது உடம்பு ஏற்றதாக இருக்கட்டும், வெயிட் லாஸாக இருக்கட்டும், வெயிட் ரெடியூஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து ப்ராப்பரான பண்ணும். ப்ராப்பரான வந்து எக்ஸசைஸ், ஃபுட்டு, இது ரெண்டுல கவர் பண்ணால் தான். இந்த தனியாக வந்து பசிக்காமல் இருக்கிறதுக்காக சில வந்து மெடிசன்ஸ், டேப்லெட்ஸ் அதெல்லாம் போட்டு உடம்பு ஏற்றுறோம் உடம்பு இறக்குறோன்னு பண்ணுறது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வரும். கீர்த்தி சுரேஷை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக வந்து ஒரு குண்டாவெல்லாம் கிடையாது. அந்த ஹைட்டுக்கு தக்கன உடம்புள்ள ஒரு ஆர்டிஸ்ட் தான். பட் அவங்க வெயிட் லாஸ் பண்ணது பெருசாக ஒன்றும் இல்லை, நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. அண்ட் ஓவராலாக இந்த கப்புள்ஸை பற்றி பேசியாச்சு, நைக் அவங்கள பற்றி பேசியாச்சு. ஸோ அடுத்தபடியாக நம்ம விக்கி நயன் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, விக்கி சார் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஹோட்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள் சார். பாண்டிச்சேரியில் பீச் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதி, அதை போய் இந்த ஹோட்டல் என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா? நம்மலாம் ஹோட்டலுக்கு போனால் இட்லி என்ன விலை, தோசை என்ன விலைன்னு கேட்போம். ஹோட்டலே என்ன, கவர்மெண்ட் என்ன, கவர்மெண்ட் ஹோட்டல் என்ன, கவர்மெண்ட் ஹோட்டல் யார் வச்சிருக்கா? அந்த ஒரு சுற்றுலாத்துறை அமைச்சர் வச்சிருக்காரு. நான் சுற்றுலாத்துறை அமைச்சர்ட்டே போகிறேன் சார், இந்த ஹோட்டல் விலை கொடுங்கன்னு கேட்டிருக்காப்புல. போய் அவனே அவர் சொல்லியிருக்காரு, சார் இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இதில் விற்க விட மாட்டோம் நாங்கள் அப்படின்னு. அப்போ லீஸு கொடுங்க, நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு. என்னடா கதைன்னு உள்ள போய் விசாரிச்சு பார்த்தா, நானும் முறவடிதான் படத்துக்கு அங்கே தான் போய் தங்கியிருந்தாங்களாம். அப்போ அந்த நினைவு சின்னமாக அந்த ஹோட்டலையே நம்ம வாங்கிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு ஆசையில் இப்படித்தான் நினைவு சின்னமாக வாங்குறேன்னு சொல்லி அந்த படத்துலேருந்து எடுத்து போட்டு இன்னைக்கு தான் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, 10 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்ல இருந்து. அந்த பஞ்சாயத்தே அடங்காத நேரத்தில் போய் இந்த ஹோட்டல் என்ன விலை, கவர்மெண்ட் ஒரு படத்தில் கேட்பாரு, இந்த ரோடு என்ன விலை, இந்த மலை என்ன விலை அப்படிங்கிற மாதிரி நேரம் போய் இந்த ஹோட்டல் என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்காங்க போல. அது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் வச்சு செய்கிறாங்க விக்னேஷ் சிவனை. ஓகே சார், என்னப்பா அர்ப்பனுக்கு வாழ் வந்து அர்த்தத்தில் கூட பிடிப்பீங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் போய் விலை கட்டிக்கிட்டு இருக்க தம்பிங்கிற மாதிரி பயங்கரமா ட்ரோல் மீம்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா ஒன்றும் அதை இவங்க தரப்புல வந்து இல்லை, ஆனால் அமைச்சரே பேசியிருக்கிறார் அதை பத்தி. இவங்க என்ன எந்த அர்த்தத்தில் போய் கேட்டாருன்னு தெரியல சார். இப்போ கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் ஆனால் விட்டாங்களா சார் அந்த இஷ்யூக்கு? நம்ம இல்லை, அந்த இஷ்யூவில் வரணும் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் விளக்கம் கேட்டு நெட்ஃபிளிக்ஸுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் அமைச்சிருக்காங்க. ஓகே, அது 1 வாரம் போட்ட கேஸ்க்கு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு நெட்ஃபிளிக்ஸுக்கும் போட்டுருக்காங்க, விக்னேஷ் சிவன் நயன்தாராவுக்கும் அமைச்சிருக்காங்க. 10ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி அந்த இயரிங் திருப்பி வருது. திருப்பி வரப்போ இவங்க போய் அட்டன் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அது என்ன நடக்க போகுது இல்லை. 10 கோடி ரூபா கிளைம் கேட்குறாரு தனுஷ். ஏறக்குறைய தனுஷுக்கு தான் அந்த சாதகமாக தீர்ப்பு வரும். ஏன்னா 1 பார் என்னுடைய கம்பெனி தான், என்னுடைய ஃபுட்டேஜ் தான் எடுத்து பயன்படுத்திருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணாமல் போனால் கூட பஞ்சாயத்து இல்லாமல் இருந்திருக்கும். ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய சிக்கல். இப்போ அது வந்து ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலாக நிற்கிது. இவங்களுக்கு சிக்கல் மட்டும் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸுக்கு சேர்ந்து சிக்கல். நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி அப்படிங்கும்போது அதுக்கு என்ன பண்ணால் சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அவங்க மாட்டினாங்கன்னா மொத்தத்துக்கு எல்லாரும் மாட்டிடும். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இவங்க தரப்புலேருந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முடிங்க, எங்களை அடுத்தது பெரிய கோர்ட்டு கேஸ்னா எங்களுக்கு சிக்கலாயிரும். இந்த பிரச்சனை நீங்கள் முடிங்க, உங்களால் தான், நீங்கள் தான் கொடுத்தீங்க, நாங்கள் தான் போட்டோன்னு இவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க, அவங்கள ப்ரெஷர் பண்ணுவாங்க. கோர்ட் அங்கேருந்து ஒரு ஆர்டர் வரும். அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு சிக்கல்ல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. 10ஆம் தேதிக்கு மேலே கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுக்க போகுதுன்னு தெரியல. ஓகே சார், அப்போ கண்டிப்பாக ஃபைன் அமௌண்ட் வந்து கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கட்டி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அது எவ்வளோ சார்? ஒரு 10 கோடி ரூபா கேட்டிருக்காரு. 10 crore. அவர் கேட்டதே அப்படியே ஃபைனாக போட்டுருவாங்களா சார்? 10 crores கேட்குறாரு. இவங்க ஆர்குமெண்ட் பண்ணி அவளை கொடுக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லலாம். இல்லை அதை வந்து கண்டிப்பாக கட்டியாகனு சில
ஜட்ஜ்மெண்ட்ஸ் கூட வரலாம். ஏன்னா என்னோட ப்ராடக்ட் என்னோட நாலேஜ் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு தான் இவர் சொல்றாரு. அப்படிங்கும் போது அது என்ன மாதிரி கேட்க போறாங்க அப்படின்னு இவர் 10 கோடி ரூபா கேட்டிருக்காரு. ஆனால் வந்து இவங்க தரப்புல இருந்து நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம், இந்த பிரச்சனையை முடிச்சுங்கன்னு சொன்னால் அவங்க தரப்புல வாங்கிக்கிறேன்னு சொன்னால் வாங்கிக்கலாம். ஆனால் இந்த பஞ்சாயத்து முடிகிற மாதிரி தெரியல. தனுஷுக்கு பணம்ங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது, நயன்தாராவுக்கு பணம்ங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. கண்டிப்பா இந்த பிரச்சனையே 2 பேருடைய ஈக்குவலை தான் இன்னைக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து கோர்ட்டு தான் இது என்ன ஒரு முடிவு எடுக்க போகுதுன்னு தெரியல. முழுக்க ஒரு ஈகோ ப்ராப்ளம் தான் இது. கண்டிப்பா ஈகோ ப்ராப்ளம். நீங்க அவர் கொடுக்க மாட்டேன்ற அவருடைய ப்ராடக்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன பண்ணிருக்கலாம், கொடுக்கலன்னா வச்சுக்கண்டு போயிருக்கணும். நான் அப்படிதான் போடுவோன்னு எடுத்துட்டு போறதுல என்ன நியாயம் இருக்கு? இல்லாட்டி இவரே பெருந்தன்மையாக அதை விட்டு கொடுத்துருக்கலாம். ஒரு அதோ ஒரு மெமரியா கேட்குறாங்க வச்சுக்கோங்கன்னு. அதாவது இப்போ நடக்கிறது என்னன்னா பார்த்தா 2 பேர் தரப்புலையும் தனிப்பட்ட ஒரு ஈகோ தான் இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. 10 கோடி ரூபா வரைக்கும் போயிருக்கு. இதில் வந்து யார் ஜெயிக்க போறா, யாருக்கு தீர்ப்பாக போகுதுன்னு தெரியல. தீர்ப்பு வந்து சட்டப்படி பார்த்தா தனுஷ் தான் வரும். தனுஷ் தான் அதை கிளைம் பண்ணுவார். இவங்க எதிர்த்து வாதம் வைக்கிறாங்களா இல்லை 2 பேரும் திருப்பி காம்ப்ரமைஸ் பேசுகிறாங்கிறது போகக்கூடிய காலத்தில் தெரியும். ஓகே சார், ஓவராலாக சார் இன்றைக்குமே வந்து நிறைய விஷயங்கள் சினிமா பற்றி பேசுனீங்க. ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.